நம்ம இன்னைக்கு நம்ம ஃபேவரட் கப்பலுடைய நியூ சைனீஸ் டிராமா தான் மூவி வெர்ஷன்ல பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த கப்பல் பிடிக்கும்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். டிராமாவோட ஓப்பனிங்லேயே வந்துட்டு ஹீரோயின் டேங்க தான் காட்டுறாங்க. அவ அப்ராட்ல டாக்டர் படிச்சுட்டு இங்க சைனாக்கு இன்டர்ன்ஷிப் பண்றதுக்கு வந்திருக்கா. அவ ஏர்போர்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட கால்ல தான் பேசிட்டு வந்துட்டு இருக்கா. அப்ப நான் ஏர்போர்ட் வந்துட்டேன், என்னை எப்ப வந்து பிக்கப் பண்ண வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாலாம். அதுக்கு அவங்க அப்பாவுமே நான் இப்போ சைனால இல்ல, ஒரு பிசினஸ் விஷயமா வெளியூருக்கு போயிருக்கேன், உன்னை பிக்கப் பண்ண உன்னோட அங்கிள் தான் வர போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாகுது. எதுக்காக அவங்கள வந்து பிக்கப் பண்ண வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாளா. அதுக்கு அவங்க அப்பாவுமே இதுல என்னமா இருக்கு, அவங்க நம்ம ரிலேட்டிவ் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா, நான் நியூ இயருக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோயின் முன்னாடி ஹீரோ தான் வந்து நிக்கிறான். ஹீரோயினை பார்த்தது ஹீரோ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, 7 வருஷம் உன்னை பார்க்க தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், கடைசியா 7 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு உன்னை பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து போலான்னு பாக்குறா. ஹீரோ கேக்குறா, என்னாச்சு உனக்கு, நான் உன்னை பிக்கப் பண்ண வந்தது உனக்கு பிடிக்கலையா, ஏன் என்ன பார்த்து கண்டுக்காம போற அப்படின்னு சொல்லி கேட்பானா. அப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா, அங்கிள் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத கஷ்டம், நானே போய்க்கிறேன், நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல போய் நான் வந்துட்டேன்னு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட விருப்பம் இல்லாமலே பேசிட்டு இருப்பாளா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட லக்கேஜ் வாங்கிட்டு நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, 7 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அக்கா மட்டும் எங்க அப்பாவை மேரேஜ் பண்ணிக்கலனா நான் வந்துட்டு என்னோட மனசுல இருக்க காதல உங்ககிட்ட எப்பயோ சொல்லியிருப்பேன், ஆனா எதுக்குமே வழி இல்லாம போச்சு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினோட அம்மாக்கு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கும், அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருப்பாங்க. ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஒரு பெயிண்டர், அவங்க கிட்ட பெயிண்டிங் கத்துக்க தான் ஹீரோ வந்திருப்பான். ஹீரோயினோட அம்மாக்கு உடம்பு சரியில்லைனால இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. ஹீரோயினும் அவங்க அம்மா பார்க்க தான் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட நல்லா ஜாலியா பேசிட்டு வந்துட்டு இருக்கா. நீங்க என்ன மிஸ் பண்ணீங்களா, என்ன பார்க்க தான் நீங்க ஹாஸ்பிட்டல் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், ஜாஜா நான் ஒன்னும் அதுக்காக வரலையே, நான் உன்ன என்ன டிராப் பண்ண சொன்னேன்ல, டிராப் பண்ணியா, அந்த வேலையை முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க இவளுமே ஓ நான் டிராப் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை டிராப் பண்ணதை கொடுக்கறா. ஹீரோவை ரொம்ப அழகாவே டிராப் பண்ணி வச்சிருக்கா. அதை பார்த்தோன்னே ஹீரோமே பரவாயில்லையே நீ சூப்பரா டிராப் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த பெயிண்டிங்க்கு பின்னாடி ஹீரோவை லவ் பண்றதா வந்து எழுதி வச்சிருப்பா. ஆனா ஹீரோ அது எதுவுமே பார்க்காம ஹீரோயின் கிட்ட பரவாயில்ல நீ நல்லா டிராப் பண்ணிருக்க, உன்கிட்ட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங்கை கொடுத்துட்டு போயிடுறான். அப்புறம் ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவங்க இந்த பெயிண்டிங் பின்னாடி பார்க்கவே இல்ல, பார்த்துருந்தா நான் லவ் பண்ண விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பா. சரி அதான் ஈவினிங் டின்னர் போலான்னு சொல்லியிருக்காங்கல்ல, நம்ம அங்க வச்சு இவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம், இவங்களுக்கு கண்டிப்பா என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட போயிட்டு இருக்கா. ஹீரோவும் ஹீரோயினோட அம்மாவை பார்க்காத ரூம்குள்ள வந்துட்டு இருக்காங்க. உள்ள வந்து பார்த்தா ஹீரோயினோட அப்பா வந்துட்டு ஹீரோவோட அக்கா கூட க்ளோஸா நின்னுட்டு இருக்காங்க. 2 பேத்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு போல, அவங்க மேரேஜ் சர்டிபிகேட் வச்சு நின்னுட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு ஹீரோவும் செமையா ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயினோட அக்கா பேரு நான்சி. அவ என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, உங்க அப்பாக்கும் அம்மாக்கும் ஆல்ரெடி டைவர்ஸ் ஆயிருச்சு, ஆனா உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம இத்தனை மாசமா மறைச்சு வச்சுட்டு இருந்தாங்க, உனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வருது இல்ல, அதுல நீ அஃபெக்ட் ஆயிடக்கூடாதுன்னு தான் அவங்க இவ்வளவு நாள் மறைச்சு வச்சுட்டு இருந்தாங்க, இப்பதான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு இல்ல, அதான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்ல நாங்க முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இதெல்லாமே ஷாக்கா பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் அப்பா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நான் வந்துட்டு இந்த நான்சியா மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நான்சி போய் என்னோட குழந்தைய தான் வயதுல சுமந்துட்டு இருக்கா, உனக்கு கூடிய சீக்கிரத்துல தம்பியோ தங்கச்சி பாப்போ வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசுல வெக்கமே இல்லாம சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு இல்ல நான் இதை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. நான்சி வந்துட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சு என்ன சொல்லிட்டு இருக்கானா, இங்க பாரு நானும் உங்க அப்பாவும் சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கோம், புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் நீயும் நானும் ஒரே ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இங்க பாருடா இவ உன்னோட நீஸ், இவள இதுக்கப்புறம் நீ தான் நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு செம கடுப்பா இருக்கு. அவன் அக்கோட கையை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு என்னடி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. அந்த சமயம் ஹீரோயினோட அம்மாக்கு செமைய கோவம் வந்தது. அவங்க அங்க இருக்கிற பில்லவெல்லாம் தூக்கி ஹீரோட அக்காவை அடிச்சிட்டு இருக்காங்க, இங்க இருந்து வெளில போடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பாவுமே அச்சோ அவளுக்கு கோவம் வந்துருச்சு, நீ வாட சொல்லு நம்ம வெளில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அக்காவை வெளில கூப்பிட்டு போயிடுறாங்க. இந்த வந்துட்டு அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்துட்டு டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பேச வருவானா. ஹீரோயினோட அம்மா ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க, உன்ன மாதிரி ஒரு மோசமான ஸ்டூடெண்ட்டை என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல, உன் அக்கா வேலை தாண்டா என்னோட வாழ்க்கையே போச்சு, என் மூஞ்சிலே முழிக்காத, இங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கஷ்டப்படுறத பார்க்க முடியாம ஹீரோ கிட்ட வந்து என்ன சொல்லிட்டு இருக்கானா, எங்க அம்மா சொன்னது உங்களுக்கு கேட்கலையா, இங்க இருந்து வெளில போங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோக்குமே ஹீரோயின் மேல லவ்
இருக்கும் போல. ஹீரோயின் இப்படி சொன்னதும் அவனும் மனசு உடைஞ்சு அங்கிருந்து வெளில போயிடுறான். இப்ப பிரசன்ட்ல ஹீரோயின் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நீங்களும் நானும் சேரக்கூடாது தான் விதி இருக்கு போல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஹீரோவோட ஜீப்ல தான் வந்து உட்கார்றா. ஹீரோ ஹீரோயின் பக்கம் வந்து க்ளோஸா வந்துட்டு சீட் பெல்ட் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். இப்போ 2 பேருமே க்ளோஸ் ஆனதுனால ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. 2 பேத்துக்குள்ளுமே அவ்வளவு லவ் இருக்கு. ஆனா அவங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஹீரோ கேக்குறான், சைனால நீ எங்க ஸ்டே பண்ண போற? ஸ்டே பண்றதுக்கு ஏதாவது பிளேஸ் பாத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பானா. இவன் சொல்றா, இல்ல நான் இன்னும் பிளேஸ் பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஹோட்டல்ல தான் வந்துட்டு ஸ்டே பண்ண போறேன். அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டே பண்றதுக்கு ஹாஸ்டல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுமே அதுக்கெல்லாம் எந்த அவசியம் இல்ல, உன்னோட ஹாஸ்டல் பக்கத்துல தானே என்னோட வீடு இருக்கு, நீ அங்கேயே வந்து ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் உடனே மூச்சடிச்ச மாதிரி, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அங்கிள், நான் தனியாவே ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ கேக்குறான், என்னாச்சு உனக்கு, எதுக்கு என்கிட்ட இவ்வளவு ஃபார்மலா பேசிட்டு இருக்க, நம்ம இன்னும் அப்படியே பழகணும் அப்படின்னு சொல்லி கேட்பானா. ஹீரோயின் மூஞ்சி திருப்பிக்கிறா. ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்பன்னு பார்த்து ஹீரோயினோட அப்பா கிட்ட இருந்து தான் ஹீரோக்கு கால் வருது. ஹீரோமே அட்டன் பண்ணி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க அப்பா சொல்றாங்க, நீங்க என்னோட பொண்ணை பிக்கப் பண்ணிட்டீங்களா, அவளுக்கு இப்ப தான் ரீசெண்டா பிரேக்கப் ஆச்சு, அவளே மன கஷ்டத்துல இருப்பா, கொஞ்சம் அவளை நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோக்கு சமக்கடுப்பா இருக்கு. ஹீரோமே காலை கட் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட, இதுக்கு முன்னாடி நீ லவ் பண்ணியா, பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதை ரெக்கவர் பண்ணதான் நீ சைனாக்கு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்பானா. ஹீரோயின்மே ஆமான்னு சொல்லிட்டு, சரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், கொஞ்சம் சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோக்கெல்லாம் சம கோவமா இருக்கு. அடி பாவி, அப்ப என் மேல வச்சிருந்த லவ் இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். தென் ஹீரோ ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து டிராப் பண்றான். ஹீரோயின் இறங்கும் போது, என்னோட வீட்டோட பாஸ்வேர்ட் நான் சேஞ்ச் பண்ணவே இல்ல, ஈவினிங் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவளுக்கு ரொம்பவே தயக்கமா இருக்கு. அவ எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பிடுறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோ டென்ஷனா இருந்து சிகரெட் குடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட பத்தி எல்லா விஷயத்தையுமே விசாரிக்க சொல்றான். தென் ஹீரோயின் ஸ்டே பண்றதுக்கு ஒரு ஹோட்டல் ரூமுக்கு தான் வந்திருக்கா. ரூம்குள்ள வந்த அடுத்த செகண்டே அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து தான் கால் வருது. அவன் கேக்குறான், என்ன எதுக்கடி பிரேக்கப் பண்ண, எதுலயாவது கான்டாக்ட் பண்ணலான்னு பார்த்தா எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி வச்சிருக்க, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, மரமண்டா உனக்கு இன்னுமாடா புரியல, நான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த எக்ஸுமே என்னடி ஆச்சு உனக்கு சடனா, நல்லா தானே இருந்துச்சு நம்ம லைஃப், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, உன் பர்த்டே அன்னைக்கு நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்த நான் கேட்டுட்டேன், திருப்பி உன்னோட லைஃப்ல உன்னோட எக்ஸ் வந்திருக்கா, நீங்க 2 பேரும் அஃபேர்ல இருக்கீங்க தானே, அப்புறம் நான் எதுக்கு, என்ன பார்த்தா என்ன லூசர் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த எக்ஸுமே நீ அதெல்லாம் எதுக்கு சீரியஸா எடுத்துக்கிற, அதெல்லாம் சும்மா ஃபன்னுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றானா, உனக்கும் எனக்கும் நடந்தது ஒரு பொம்மை கல்யாணம் மாதிரி, எங்க அம்மா பிசினஸ்க்காக தான் உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, மத்தபடி உனக்கும் எனக்கும் எந்த ஃபீலிங்ஸுமே கிடையாது, நீ நமக்கு நடந்த கல்யாணத்தை சீரியஸா எடுத்துக்காத, எனக்கு உன் மேல சுத்தமா லவ்வே கிடையாது, இப்போன்னு மட்டும் இல்ல எப்பயுமே இருந்தது கிடையாது, இதுக்கப்புறமும் என்ன டிஸ்டர்ப் பண்ற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோ பேசின விஷயத்த தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ கேட்டிருப்பான் இல்லையா, உன்னோட எக்ஸாமா இருக்கதான் இங்க வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான் இல்லையா, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தான், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கும் என்னோட எக்ஸுக்கும் நடுவில் எதுவுமே கிடையாது, இது எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லணும் தான் தோணுது, ஆனா எனக்கு சொல்ல முடியாது, பரவாயில்ல நீங்க என்ன தப்பாவே நினைச்சுக்கோங்க, நமக்குள்ள இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. தென் ஹீரோ கரெக்டா அவனோட வீட்டுக்குள்ள வரும்போது அவனோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றான். ஹீரோ ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட பத்தி விசாரிக்க சொல்லிருப்பான் இல்லையா, அவன் எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி தான் பிசினஸ்க்காக மேனேஜ் பண்ணி வச்சிருப்பா. ஹீரோயினுக்கும் அந்த பையனுக்கும் சுத்தமா லவ்வே கிடையாது. இப்ப கூட அந்த பையன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தான் அஃபேர்ல இருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்சுதான் ஹீரோயின் பிரேக்கப் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு இதை கேட்டோன்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஃப்ரெண்டு சொல்றான், டே அந்த பொண்ணு ரொம்ப பாவம்டா, உன்னோட அக்கா உன்னோட லைஃபே எடுத்துட்டாங்க, பாவம் அந்த பொண்ணோட அம்மாவும் உன்னை வெறுத்துட்டாங்க, பொண்ணு அவங்க அம்மாவை மீறி வர முடியாதனால அவங்க அம்மா சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா, இதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணை நல்லபடியா பாத்துக்கோடா அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றான், இதுக்கு முன்னாடி தான் என்னால எதுவுமே பண்ண முடியல, இப்போ என்ன ஆனாலும் சரி நான் ஹீரோயினை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், இப்போ எனக்கு எதை நினைச்சும் பயம் இல்ல, எனக்கு ஹீரோயின் வேணும், நான் இதுக்கப்புறம் அவ கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுல வேலை பார்க்குற மெய்ட் வந்துட்டு, என்ன பாஸ் எப்பயே லேட்டா தான் வருவீங்க, இன்னைக்கு என்ன சீக்கிரமா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், அதான் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல, அதான் நான் சீக்கிரமா வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு இவங்களுமே கெஸ்டா, வீட்டுக்கு யாருமே வரலையே அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் வந்திருப்பான்னு நினைச்சிட்டு தான் ஆசையா வந்திருக்கான். இப்போ ஹீரோயின் வீட்டுல இல்லைன்னு ரொம்பவே ஏமாந்து போயிடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்க்க அங்க ஹீரோவே வந்துடுறான். ஹீரோ பார்த்தது இவ செமையா ஷாக் ஆயிரா. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, எதுக்காக வீட்டுக்கு வரல, நான் உன்னை வீட்டுக்கு தானே வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்க இவ சொல்றா, சாரிங்க உங்களை ட்ரபிள் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல, என்ன என்னோட போக்குல விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே ஹீரோனை பிடிச்சு வச்சுட்டு, போதும் என்கிட்ட இருந்து எவ்வளவுதான் மறைப்ப, எதுக்கும் பயப்படாத, உன் மனசுல இருக்கிறது என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோயின்
ஹீரோயின் எதுவும் சொல்லாம இருக்கா. இவனுமே எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஆர்மி ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதாவது ஹீரோ வந்துட்டு இந்த நாடகத்துல ஒரு ஆர்மி ஆபீசரா இருப்பான். ஹீரோ வெளில போகும்போது கரெக்டா ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே உள்ள வரா. ஹீரோ பார்த்துட்டு ஹே யாருப்பா இவங்க, பார்க்க செம ஹேண்ட்ஸமா இருக்காங்க, உனக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இவளுமே ஆமா என்னோட அங்கிள் தான் அப்படின்னு சொல்றா. ஃப்ரெண்டு ஷாக் ஆயிட்டு என்ன அங்கிளா, பார்க்க ரொம்ப யங்கா இருக்காங்க, மேரேஜ் ஆயிருச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்ற மேரேஜ் எல்லாம் ஆகல, ஆனா அவங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஃப்ரெண்டுமே இப்படிதான் இந்த அழகான பசங்களை எல்லாம் உஷார் பண்றாங்களோ எல்லாம் அப்படின்னு சொல்லி சலிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் அதுக்கப்புறம் அவ ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, நான் உன்னோட ரூம்ல ஸ்டே பண்ண முடியாது, நான் வேற ஒரு பிளேஸ்ல ஸ்டே பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. ஃப்ரெண்ட் உடனே என்னாச்சு, என் கூட தானே ஸ்டே பண்றேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா என்னோட அங்கிள் அங்க கூட ஸ்டே பண்ண சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்டுமே பரவாயில்லப்பா உன்னோட அங்கிள் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப ஹீரோவோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. இவ வீட்டுக்கு வந்தோடனே மேட் வந்துட்டு வந்துட்டீங்களா, ஏதாவது சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் எனக்கு எதுவும் வேண்டாம், அங்கிள் எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவங்களுமே அவங்க வர லேட் ஆகும், என்னாச்சு உங்க வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா நைட் ஷிஃப்ட் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணனால கொஞ்சம் டயர்டா இருக்கு, மத்தபடி எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி போயிடுறா. இப்போ அப்படியே கட் பண்ண ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஹீரோயினுக்கு கனவுல என்ன வருதுன்னா, பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை தான் அவளுக்கு கனவா வந்துட்டு இருக்கு. அன்னைக்கு ஹீரோவை வெளில போக சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோயினோட அம்மாக்கு வந்துட்டு ஹீரோயினுக்கு ஹீரோ மேல லவ் இருக்குங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த பெயிண்டிங்ல ஹீரோயின் வந்துட்டு லவ் பண்றேன்னு சொல்லிட்டு எழுதிருப்பா இல்லையா, அது எல்லாத்தையுமே பாத்துறாங்க. அவங்க அந்த பெயிண்டிங் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நீயும் உங்க அப்பா மாதிரி என்ன விட்டுட்டு போயிருவல்ல, நீயும் என்னோட லைஃபை விட்டுட்டு போயிட்டா நான் வாழ்றதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவ எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு வெளில வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கத பாக்குறான். இந்த பொண்ணு பேரு யான்ஷி. அவ ஹீரோ கிட்ட என்ன பேசிட்டு இருக்கானா, நான் தான் உங்களை மேரேஜ் பண்ணிக்க போறேன், உங்க வீட்டுல என்னதான் பொண்ணு பாத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே சொல்லி கேட்டுட்டு இருப்பான். இவங்க ரெண்டு இப்படி பேசிட்டு இருக்கத கேட்டோன்னா ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறான்னா, ஓ ஹீரோக்கு இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு போல, அவங்க வீட்டுல இந்த பொண்ணு தான் பாத்துருக்காங்க, நம்ம இதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல போய் டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட எதுவுமே பேசாம போயிருப்பா. இப்போ அதெல்லாம் தான் கனவுல வந்து ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. அவ புலம்ப ஆரம்பிக்கிறா, அம்மா உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாளா. அப்போ ஹீரோ தான் பக்கத்துல இருந்து நீ எதுக்கும் பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அப்பதான் கண்ணு முழிச்சு பாக்குறா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்ற உனக்கு ரொம்ப ஹை ஃபீவரா இருக்கு, நீ டாக்டர் தானே, உடம்பு சரியில்லைன்னா இப்படிதான் வேலை பார்த்துட்டே இருப்பியா, நீ ரெஸ்ட் எடுக்காம அதனாலதான் டயர்ட்ல மயக்கம் போட்டுட்ட அப்படின்னு சொல்றா. இவ்வளவுமே சாரி அங்கிள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு, அப்புறம் என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாளா. இவன் உடனே ஹீரோனை பிடிச்சு வச்சுட்டு உனக்கு என்ன தாண்டி ப்ராப்ளம், எதுக்கு சும்மா சும்மா என்ன அங்கிள்னு கூப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா நீங்க என்னோட வயசுல பெரியவங்க தானே, உங்களுக்கும் எனக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்ல தானே இருக்கு, உங்களை என்னால அப்படிதானே கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்ல இவனுமே நீ அங்கிள தான் பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் எதுவுமே சொல்லாம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்ததா கால் வருது. அவன் ஸ்பீக்கர்ல போட்டுட்டு தான் பேச ஆரம்பிக்கிறான். ஹீரோட அம்மா வந்துட்டு வேற ஒரு ஊர்ல இருக்காங்க போல. அவங்க ஹீரோ கிட்ட என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, நீ ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது, மனசுல என்ன தாண்ட நினைச்சிட்டு இருக்க, நீ கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேங்கிற, உனக்கு ஆல்ரெடி 32 வயசு ஆகுது, உனக்கு பார்த்து வச்சிருக்க அந்த யான்ஷி பொண்ணுமே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நீ எப்ப அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்குமே இப்பதான் புரியுது ஹீரோ 7 வருஷமா உன்னோட வீட்டுக்கே போகலன்னு. அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்காங்க, நீ ஆர்மியில ஜாயின் பண்ணிட்ட, 7 வருஷமா வீட்டுக்கும் வரல, நீ வெளியில எந்த பொண்ணையும் லவ் பண்ண கூடாது, நான் சொல்ற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோமே கல்யாணம் எனக்கு பிடிச்சாதான் நான் பண்ணிக்குவேன், நீங்க ஒன்னும் எனக்கு ஆர்டர் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். காலை கட் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஹீரோவோட அக்கா கிட்ட தான் புலம்பிட்டு இருக்காங்க. ஏ நான்சி எனக்கு பயமா இருக்கு, உன் தம்பி எங்க அந்த ஹீரோயின் பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்து போனோம்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆல்ரெடி அந்த பொண்ணு மேலதானே இன்ட்ரெஸ்டா இருக்கு, இப்போ அந்த பொண்ணு வேற சைனால தான் இருக்கான்னு கேள்விப்பட்டேன், இப்போ என்னடி பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நான்சி என்ன சொல்றானா, அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் நம்ம தம்பியை லவ் பண்ண மாட்டா, ரெண்டு பேருமே பிஸியா அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, நீங்க எதுவும் ஓவர் திங்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவோட அம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீ சீக்கிரமா வந்துட்டு ஒரு குழந்தைய பெத்துக்கிற வழிய பாரு, இதுக்கு முன்னாடி நீ பிரெக்னெண்டா இருந்ததா அபோர்ட் ஆயிருச்சு, உனக்குன்னு ஒரு வாரிசு வந்தாதான் ஹீரோயினோட சொத்தெல்லாம் வந்துட்டு உன் பேருக்கு வரும், அதனால நீ சீக்கிரம் குழந்தை பெத்துக்கிற வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எதுக்கோ சைனாக்கு போய் ஹீரோ எங்க இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சைனாக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோமே சரி நீ ரெஸ்ட் எடு எனக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு அவனோட எக்ஸ்கேட் இருந்து தான் மெசேஜ் வருது, நான் சைனாக்கு வந்திருக்க, நம்ம 2 பேரும் மீட் பண்ணணும், உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வர சொல்லி
சொல்லியிருக்கா. இவளுமே அவன் எக்ஸ் வர சொன்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கா. ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோயினுக்கு தெரியாம ஹீரோ வந்திருக்கான். ஹீரோயினோட எக்ஸ் பாத்தீங்கன்னா ஹீரோயினை வர சொல்லிட்டு அவனோட ஆள் கிட்ட தான் கொஞ்சிட்டு இருக்கான். ஹீரோயின் வரான்னு தெரிஞ்சோன்னா இவன் காலை கட் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இதுக்காக என்ன பிரேக்கப் பண்ண, உனக்கு நடந்த கல்யாணம் ஒன்னும் ஜோ கிடையாது, நம்ம பிரேக்கப் எல்லாம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோவோட காலை பார்த்தோன்னே இவ தயங்கிட்டே எடுக்கிறா. ஹீரோ எடுத்தோன்னே நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்ற, நான் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்பாளா. இவனுமே நானும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன், உன்னை எங்க தேடியுமே கிடைக்கலையே, உண்மை சொல்லு நீ ஹாஸ்பிட்டலியா இருக்க, உன்னோட எக்ஸ பக்கம் தானே போயிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோயினுக்கு செம ஷாக்கா இருக்கு. அவன் உடனே நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. ஹீரோக்கு செம டென்ஷனா இருக்கு, நம்ம கிட்டே போய் சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். இந்த எக்ஸ்மே என்னால எல்லாம் உன்னை விட்டு போக முடியாது, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா நம்ம பிசினஸ்க்கு நல்லது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்ற, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, ஆல்ரெடி உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, எந்த மூஞ்சி வச்சுட்டு என்கிட்ட பேச வர, இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறா. ஆனா இந்த எக்ஸ் வந்துட்டு ஹீரோயினை போக விடாம பிடிச்சு வச்சுட்டு, எனக்கு தெரியாது நீ கூட தான் இருக்கணும், அப்பந்தான் என்னோட பிசினஸ்க்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் அவனை அறிஞ்சிட்டு அங்க இருந்து வெளில ஓடி வந்துடுறா. அவனுமே ஹீரோயினை துரத்திட்டு பின்னாடி வந்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஒரு லிஃப்ட் ஓபன் ஆகுது. லிஃப்ட்டுக்குள்ள ஹீரோ தான் இருக்கான். அவ சடனா ஹீரோயினை பிடிச்சு உள்ள இழுத்தறான். இவன் ஹீரோவே ஷாக்கா பார்த்துட்டு இருக்கா. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே என்கிட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கன்னு எதுக்கடி போய் சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க இவளுமே ஐயோ நீங்க ஏன் இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, என்னோட எக்ஸ் மட்டும் பார்த்தா பெரிய பிரச்சனையாயிரும், அம்மா கிட்ட இதெல்லாம் போட்டு கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கா. அப்போ எக்ஸ்மே கரெக்டா ஹீரோனை தேடிட்டு அந்த லிஃப்ட் பக்கமே வரா. அப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கானா, இதுக்கு முன்னாடி அவனை கிஸ் பண்ணிருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்க இவ இல்லன்னு சொல்றா. ஓ இவ உடனே ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. அப்போ பக்கம் எக்ஸ் வந்து பாக்கும்போது ஹீரோ ஹீரோயினும் அந்த சைடு திரும்பி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால யாரு இருக்காங்கன்னு தெரியாம இவனுமே இங்க யாரும் இல்ல போல, சே இவங்க வேற இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை தள்ளி விடுறா. எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இவனுமே ஹீரோனை பிடிச்சு வச்சுட்டு ஏன் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே ஹீரோயினை தொட்டு பாக்குறான். ஹீரோயினுக்கு இன்னுமே ஃபீவர் சரியாகல. உடனே ஹீரோனை தூக்கிட்டு வெளில போலான்னு சொல்லி பாக்குறான். ஹீரோயின் என்னை இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்ல இவன் வந்துட்டு உனக்கு ஆல்ரெடி உடம்பு முடியல, பேசாம இரு அப்படின்னு சொல்றான். ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் தான் வந்து அட்மிட் பண்றான். அவனுக்கு ஆபீஸ்ல இருந்து கால் வந்தோடனே சரி எனக்கு வேலை இருக்கு, ஈவினிங் வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கானா, பரவாயில்லப்பா உன்னோட அங்கிளுக்கு உன் மேல ரொம்ப பாசம் போல, உன்னை நல்லாவே கேர் பண்ணி பாத்துக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு அங்கிள் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவளுமே ஆமான்னு சொல்லிட்டு இருப்பாளா. ஃப்ரெண்டு சொல்றா உன்னோட அங்கிளோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஹீரோ லிஃப்ட்ல கிஸ் பண்ணாதான் ஞாபகம் வருது. இவங்களுக்கு தான் ஆல்ரெடி ஃபியான்சி இருக்குல்ல, அப்புறம் எதுக்காக என்ன கிஸ் பண்ணாங்க, என் மனசுல எதுக்காக இவங்க ஆசையை வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறா. இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட எக்ஸ தான் பார்க்க வந்திருக்கான். எக்ஸ் வந்துட்டு ஹீரோ பார்த்தோன்னே நீங்க ஹீரோனோட அங்கிள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை கொடுக்குறான். ஹீரோ என்ன பண்றானா சிகரெட்டால அவனோட கையே சுட்டு விட்டுறான். இந்த எக்ஸுக்கெல்லாம் புரியல எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பானா. ஹீரோ சொல்றான் அதான் உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, இதுக்கப்புறம் ஹீரோனோட லைஃப்குள்ள நீ வரவே கூடாது, அவளை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த எக்ஸ் என்ன சொல்றானா, ஐயோ எனக்கும் ஹீரோனுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, எங்களோட லைஃப்குள்ள நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றா ஹீரோயின் உன்னோட எக்ஸ், இதுக்கப்புறம் அவளை உன்னோட வைஃப்னு சொல்லிட்டு இருக்க வேலை வச்சுக்காத, ஹீரோயின் கிட்ட இருந்து தள்ளியேறு அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு போறான். ஹீரோ திரும்பும் போது ஹீரோவோட பேக்ல பாக்குறான். பார்த்தப்போ இவங்க தானே அந்த லிஃப்ட்ல யாரையோ கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓ அப்ப இவங்க ஹீரோனை கிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, இவங்க ரெண்டுத்துக்கும் ஆல்ரெடி அஃபேர் இருக்கும் போலயே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. அவளுக்கு அவங்க எக்ஸ் கிட்ட இருந்து தான் கால் வருது. இன்னும் உன்னோட டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு உன் அங்கிள் வந்து பேசிட்டு இருக்கான், உனக்கும் உன்னோட அங்கிளுக்கும் நடுவில் என்ன அஃபேர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின்மே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோ வந்துடுறான். வந்தவன் ஹீரோனை செக் பண்ணி பார்த்துட்டு பரவாயில்ல இப்போ உனக்கு ஃபீவர் சரியாயிருச்சு, நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவளுமே ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க பண்றது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ சொல்றான் எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கும் என் மேல ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அதனாலதான் நான் லிஃப்ட்ல கிஸ் பண்ணப்போ நீ அதை அசை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க இவ உடனே அப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயை க்ளோஸ் பண்றா. இவ உடனே ஹீரோனை பிடிச்சு வச்சுட்டு நீ தடுத்தாலும் சரி நான் சொல்லதான் செய்வேன், உனக்குமே என் மேல லவ் இருக்கு தானே, நீ என்ன பார்க்க தானே சைனாக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா நான் ஒன்னும் உங்களை பார்க்க வரல, எனக்கு லவ் பிரேக்கப் ஆயிருச்சு, அதுல இருந்து ஹீல் ஆக தான் நான் இங்க வந்தேன், மத்தபடி நான் உங்களுக்காக ஒண்ணும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுமே கேக்குறான் உண்மை சொல்லு உனக்கு உன்னோட எக்ஸ் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே சரி அதை விடு உனக்கு என்ன பிடிக்கும்ல என் கண்ணை பார்த்து சொல்லு, நீ என்ன லவ் பண்றதானே அப்படின்னு சொல்லி கேட்க எவ்வளவுமே ஹீரோவோட கண்ணை பார்த்துட்டு எனக்கு ஒன்னும் உங்க மேல லவ் இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்டோன்னே ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. போய் சொல்லாத உனக்கு என் மேல லவ் இருக்கு, நான் உன்கிட்ட பிச்சை எடுக்கணும்னு நினைக்கிறியா, உனக்கும் என் மேல லவ் இருக்கு தானே, 7 வருஷமா உனக்காக
தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ் யாருக்காகவும் உன்னோட ஃபீலிங்ஸை மறைக்காத, நீ தைரியமா சொல்லு, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவளுமே கத்ரா, எனக்கு உங்க மேல எந்த ஃபீலிங்ஸ் சொல்ல அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பெட்ல தள்ளி அவன் ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ண பாக்குறான். ஹீரோயின் சொல்றா, தயவு செஞ்சு ப்ளீஸ் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்றா. இவனுமே உனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு இதை பிடிக்காம ஹீரோவை அரைஞ்சிடுறா. அதனால ஹீரோயினுமே வந்துட்டு ஹீரோவை ஃபோர்ஸ் பண்றதை ஸ்டாப் பண்றா. ஹீரோயின் கேக்குறா, அதான் உங்களுக்கு ஒரு ஃபியான்சி இருக்குல்ல, போய் அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, இதுக்காக இத்தனை வருஷமா நீங்க கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ வந்துட்டு, நான் அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஆமா எனக்கு ஃபியான்சி இருக்க விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க ஹாஸ்பிட்டல்ல உங்க ஃபியான்சி கூட பேசிட்டு இருந்த விஷயத்த நான் கேட்டேன். அந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்து உங்க கூட தானே வளர்ந்துருக்கா, நீங்க அவளை தானே மேரேஜ் பண்ணிக்க போறீங்க, நீங்க பேசிட்டு இருந்த எல்லா விஷயத்தையுமே நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்போ பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை தான் காட்டுறாங்க. அந்த யான்ஷி தான் ஹீரோ கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஆனா ஹீரோ வந்துட்டு எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆனா இந்த விஷயத்த ஹீரோயின் கேட்காமலே போயிருப்பா. இப்போ அதெல்லாம் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு தான், நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு யாரும் கிடையாது, நீ அன்னைக்கே அந்த பார்த்தன என்கிட்ட வந்து கேட்டிருக்கலாம்ல, ஏன் இத்தனை வருஷமா நீ கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, எனக்கு அதை பத்தி கேட்கறதுக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, உங்க பர்சனலா நீங்க என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ உடனே ஹீரோயின் முன்னாடி நில்டன் பண்ணி என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, எனக்கு ஒன்னு தாண்டி பிடிக்கும், நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேக்குறியா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு, நீங்க பேசுறது எதுவும் கேட்க நான் ரெடியா இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. இவனுமே சரி, என்னால இப்போ உன்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது, நீ என் கூட வீட்டுக்கு வா, நம்ம வீட்டுக்கு போலாம், டைம் வரப்போ எல்லாத்தையும் நீயே புரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்றான். தென் ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா கிட்ட இருந்ததா கால் வருது. ஹீரோயின் அம்மா கேக்குறாங்க, உன்னோட எக்ஸ் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான், என்ன நீயும் ஹீரோவும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா, நீயும் உங்க அப்பா மாதிரி தானே, என்னை விட்டுட்டு போறல அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, நான் அப்பா மாதிரி இல்லம்மா, நான் எப்பவுமே உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோயினோட அம்மா கோவத்துல காலை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஹீரோ கிட்ட இருந்து தான் மெசேஜ் வந்திருக்கு, எனக்கு அடிபட்டு இருக்கு, கொஞ்சம் மெடிசன் போட்டு விட வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிருப்பா. இவளுமே ஹீரோ பார்க்க தான் கீழே வந்திருக்கா. ஹீரோ நார்மலா கீழே உட்கார்ந்துட்டு இருக்கதை பார்த்தோன்னே இவ மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிறான்னா, இவங்களுக்கு அடிபடவே இல்ல, சும்மா நம்மள பாக்குறதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு, இங்க பாருங்க, நீங்க கூப்பிட்ட நேரத்துக்கெல்லாம் வந்து உங்களுக்கு மெடிசன் போட்டு விட்டு என்னால இருக்க முடியாது, உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சினா நீங்க ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க, என்னால உங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ ரூமுக்கு போலான்னு பாக்குறா. அப்போ இவ வந்துட்டு ஹீரோயினை பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டு, நான் போய் சொல்ல எனக்கு உண்மையாலுமே அடிபட்டு இருக்கு, நீ நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, அங்கிள் போதும், இப்போ என்ன உங்களுக்கு என் கூட ரொமான்ஸ் பண்ணணும், அதுக்காக தான் நீங்க இவ்வளவு கேவலமா ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பண்ணணும் தோணுதோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு செமையா கோவம் வந்துருச்சு. இப்ப நீ என்ன சொன்ன, என்ன பார்க்க அவ்வளவு மோசமானவனா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை தூக்கி சோஃபால போட்டு, நான் எந்த பொண்ணு கிட்டயுமே இப்படி நடந்துகிட்டது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே ஹீரோ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பானா, ஹீரோயின் வந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோவோட வீட்டு கதவை அவங்க அம்மா தான் தட்டிட்டு இருக்காங்க. டே கதவு தரடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உள்ள ஹீரோவும் ஹீரோனும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மா சவுண்ட் கேட்டோன்னே ரெண்டு பேருமே செமையா ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அப்பயுமே வந்துட்டு ரொமான்ஸ் பண்றதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கா. வெளியில ஹீரோ அம்மா வந்து கத்திட்டு இருக்காங்க, டே வீட்ல யாராவது இருக்கீங்களா இல்லையா, கதவை தரங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. இவ ஹீரோவை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஹீரோவோட வாயை கடிச்சு வச்சிடுறா. அதுக்கப்புறம் தான் இவனுமே நார்மல் ஆயிட்டு, நான் போய் கதவை திறக்கிறேன், நீ எதுக்கும் பேனிக் ஆக வேண்டாம், எங்க அம்மா வந்தா எனக்கு மெடிசன் போட்டு விட தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிரு அப்படிங்கிறாங்க. இவளுமே, ஆனா நீங்க போய் தானே சொல்லியிருக்கீங்க, உங்க அம்மா எப்படி நம்புவாங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ வந்துட்டு அவனோட ஷர்ட்டை கழட்ட ஆரம்பிக்கிறான். அவன் பின்னாடி பாத்தீங்கன்னா நல்லாவே அடிபட்டு இருக்கு. ஹீரோனுக்குமே இப்பதான் புரியுது, அவங்க பொய் சொல்லல, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ போய் டோரை ஓபன் பண்ணுவானா, ஹீரோ இப்படி ஷர்ட் இல்லாம வந்து நிக்கிறத பார்த்தோன்னே ஹீரோட அம்மா வந்துட்டு ஹீரோ பார்த்துட்டு, என்னடா ஷர்ட் இல்லாம நின்னுட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், அம்மா எனக்கு பின்னாடி அடிபட்டு இருக்கு, அதுக்கு மருந்து போடதான் ஷர்ட்டை கழட்டினேன் அப்படின்னு சொல்றான். அவங்க அம்மாவே, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பையன் நீ தான்டா, ஆர்மி எல்லாம் வேண்டான்னு சொன்னா கேக்குறியா, வீட்டுக்கும் வந்து தொலைய மாட்டேங்கிற, உடம்பையும் கவனிச்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே உள்ள வந்துட்டு இருக்காங்க. உள்ள ஹீரோயினை பார்த்தோன்னே செமையா ஷாக் ஆயிடுறாங்க. இருந்தாலும் ஹீரோ முன்னாடி ஓபனா கோவத்தை காட்ட முடியாது இல்லையா. அவங்க உடனே ஹீரோயின் கிட்ட ரொம்பவே சாஃப்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ எப்பமா அப்ராட்ல இருந்து சைனாக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் வந்துட்டு இப்பதான் வந்தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோட அம்மாவுமே, நான் உனக்கு பாட்டி முறைதான் வரும், நீ என்ன பாட்டினே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ சொல்றா, அம்மா நான் ஒன்னும் பிளட் ரிலேட்டிவ்ஸ் கிடையாது, அவ உங்களை ஆன்டின்னு கூப்பிடணும்னு எந்த அவசியமும் கிடையாது, உங்களை பாட்டின்னு கூப்பிடுறதுக்கு நீங்க ஒரு பொண்ணு பெத்து வச்சிருக்கீங்கல்ல, அவ வயித்துல இருந்து ஏதாவது ஒரு குழந்தை வரும், அது உங்களை பாட்டின்னு கூப்பிட்டுக்கிட்டோம், இவன் ஒன்னும் உங்களை பாட்டின்னு கூப்பிடணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோட அம்மாவுமே, டேய் நானும்
நானும் அந்த பொண்ணு தானடா பேசிட்டு இருக்கேன், நீ எதுக்கு இதுக்குள்ள மூக்க நுழைக்கிற, உன் வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பேசாம இருக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு மெடிசன் போறதுக்காக அவனோட ஷர்ட்டை கழட்டிட்டு உட்கார்றான். இவளுமே மெடிசன் போட்டு விட்டுட்டு இருக்கானா. இதை பார்க்கும்போது ஹீரோவோட அம்மாக்கு சம கோவமா இருக்கு. அவங்க உடனே ஹீரோ கிட்ட, டே உனக்கு அடிபட்டுக்கா, நீ ஹாஸ்பிட்டல்ல போய் மெடிசன் வச்சுக்க வேண்டியதானே, எதுக்கு இந்த பொண்ணை ஹெல்ப் கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ ஹீரோ என்ன சொல்றானா, ஏமா இப்ப தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ரிலேட்டிவ்ஸ், நான் ஹீரோயினோட அங்கிள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தா, அவ என்னோட குட்டி நீஸ், அவ எனக்கு மெடிசன் வச்சு விடுறதுல என்ன தப்பு இருக்கு, இதெல்லாம் ஒரு தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஹீரோயின் வேணுட்டே வந்துட்டு ஹீரோக்கு மெடிசன் போட்டு விட்டுட்டு இருக்கா. அது அவனுக்கு எரிய ஆரம்பிக்குது. இவன் உடனே அவங்க அம்மாக்கு தெரியாம ஹீரோயினோட இடுப்பு பிடிச்சு கிள்ளிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஹீரோட அம்மா பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு சம கோவமா இருக்கு. இவங்க ரெண்டத்தையும் எப்படியாவது பிரிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட, அம்மா இதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு வரணும்னா என்கிட்ட கால் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மாவுமே, எதுக்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரணும், என் பையனோட வீடு தானே இது அப்படின்னு சொல்ல, ஹீரோமே, அம்மா இதுக்கப்புறம் நீங்க வரதா இருந்தா பெர்மிஷன் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோயினை பார்க்க ஹீரோவோட அம்மா தான் வந்திருக்காங்க. அவங்க ஹீரோயின் கிட்ட வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எனக்கு நல்லாவே தெரியும் நீயும் ஹீரோவும் பிளட் ரிலேட்டிவ் இல்லதான், இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தங்கிட்டு இருக்கிறது அந்த அளவுக்கு சரிப்பட்டு வரல, நீ ஸ்டே பண்றதுக்கு வேற ஒரு பிளேஸ் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அந்த ரூம் கீயை கொடுக்குறாங்க. இவளுமே, எனக்கு புரியுது பாட்டி, நீங்க சொல்ற வீட்டுக்கே நான் போயிடுறேன், எனக்குமே அங்கிள் மேல மரியாதை இருக்கு அப்படின்னு சொல்றா. ஹீரோவோட அம்மாவுமே, சரிமா நியூ இயருக்கு கண்டிப்பா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இவளுமே, சரி பாட்டி நான் நியூ இயருக்கு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோவோட அம்மாவுமே, சரிமா மறக்காம நியூ இயருக்கு வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணிட்டு போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோ கூட இந்த தான் ஞாபகம் வருது. அவ அந்த கீயுமே பாக்குறா. சரி நம்ம இவங்க சொன்ன மாதிரி வேற வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஒரு ஆபீசர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி, ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு சைக்கோ வந்துட்டு கத்தியால நிறைய பேத்த குத்தி கொன்னுட்டு இருக்கான், நம்மளுக்கு காப்பாத்த வர சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோ செமையா ஷாக் ஆயிட்டு ஹீரோனை தான் காப்பாத்த வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் வந்துட்டு கேஸ பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்த்து ஹாஸ்பிட்டல்ல எல்லாருமே பரபரப்பா ஓடிட்டு இருக்காங்க. அங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு சைக்கோ வந்துட்டு அவனோட வைஃப் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்துல அங்க இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு கண்ணு முன்னு தெரியாம குத்தி கொன்னுட்டு இருக்கான். ஹீரோயினும் அவ ஃப்ரெண்டும் இதை பார்த்துட்டு செமையா ஷாக் ஆயிடுறாங்க. இந்த சமயம் அந்த சைக்கோ பக்கத்துல ஒரு சின்ன பொண்ணு இருந்து அழுதுட்டு இருக்கா. அந்த பொண்ணு அழுகிற சத்தம் அந்த சைக்கோக்கு கேக்குது. அவன் உடனே அந்த குட்டி பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணை கத்தியால குத்த வரா. இதை நோட் பண்ற ஹீரோயின்மே அந்த குட்டி பாப்பாக்கு கத்தி குத்து படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ போய் அந்த பாப்பாவை கவர் பண்ணிக்கிறா. அந்த சைக்கோ இப்ப ஹீரோயினை கத்தியால குத்த வரதுக்குள்ள அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அந்த சைக்கோவை சுட்டு கொன்னுறான். ஹீரோமே ஹீரோனை தூக்கி விட்டுட்டு, நீ இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ கையை எடுத்து விட்டுட்டு எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் சரி நீ சேஃபா ஒர்க் பண்ணு, நம்ம எது வந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கானா, உன்னோட அங்கிள் செம ஹேண்ட்ஸமா இருக்காங்கப்பா, உன்னை பாத்தியா ஒரு ஹீரோ மாதிரி வந்து காப்பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவளுக்கு ஹீரோ விட்டு போகிறதுக்கு இஷ்டமே இல்ல, இருந்தாலும் அவ போகணும்னு முடிவு பண்ணிட்டா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே மேட் கிட்ட தான், ஹீரோயின் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க, மேட் சொல்றாங்க ஹீரோயின் ஃபர்ஸ்டே வந்துட்டாங்க, அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வேற இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு செம கடுப்பா இருக்கு. அவ எங்க போனா அப்படின்னு சொல்லி கேட்க, மேன்மே எனக்கு தெரியல சார், அவங்க இந்த வீட்ல இருந்து எல்லா திங்ஸுமே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அதனால நேரா ஹீரோயினை பார்க்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. ஹீரோயின் அவளோட ஷிஃப்ட் முடிச்சுட்டு வெளில போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பார்த்தோன்னா, அங்கிள் நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ கேக்குறா, யாரு கேட்டு நீ என்னோட வீட்ல இருந்து வெளில போன, என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை குண்டு கட்ட அவனோட வீட்டுக்கே தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ உடனே நான் இங்க இருக்க மாட்டேன், ஏன் அங்கிள் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில போக போக இவன் ஹீரோயினை புடிச்சு வச்சுக்கிறான். சொல்லு, எதுக்காக இந்த வீட்ல இருந்து வெளில போன, யாராவது ஒண்ணு போக சொன்னாங்களா, தயவு செஞ்சு ப்ளீஸ் என்னை விட்டு எங்கேயும் போகாத, உனக்கு காசு பணம் எல்லாமே நான் தரேன், நீ என்ன கேட்டாலும் நான் தரக்கு ரெடியா இருக்கேன், என்னை விட்டு மட்டும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் சொல்றா, ப்ளீஸ் என்னை போட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்ன போக விடுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு என்னால உன்னை போக விட முடியாது, எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்றான். இவளுமே என்னால உங்க கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, ஹீரோ எதுவுமே கேட்காம ஹீரோனை தூக்கி பெட்ல போடுறான். இவன் ரொமான்ஸ் பண்ண பார்க்கும்போது அவ ஸ்டாப் பண்றா. அங்கிள் ப்ளீஸ் நீங்க எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, அவன் ஹீரோனை ரொம்பவே பாசமா டச் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ இவளுக்கு ஹீரோ கூட இருந்த ஹாப்பியான மொமெண்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் வருது. அப்போ இவளுமே எதுவும் பேசாம இருப்பாளா. அப்ப ஹீரோ சொல்றா, ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டும் அந்த நைட்டு
ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கண்ணில் படாம அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறா. ஆனா ஹீரோ வந்துட்டு ஹீரோனை ஸ்டாப் பண்ணிட்டு, மேடம் எங்க போறீங்க, நீ சாப்பிட்றதுக்காக பிரேக்ஃபாஸ்ட்ல ரெடி பண்ணி வச்சிருக்க, சாப்பிட்டுட்டு வேலைக்கு போலாமே அப்படின்னு சொல்றான். இவளுமே எனக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, நேத்து நைட்டு உனக்கும் எனக்கும் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நான் உனக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இவ உடனே ஹீரோட வாயை க்ளோஸ் பண்ணிட்டு, நேத்து நடந்தது ஒரு ஆக்சிடென்ட், அதை பத்தி இதுக்கப்புறம் நம்ம பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இவ உடனே ஹீரோனை பிடிச்சு வச்சுட்டு, நீ எதுக்கும் பயப்படாத, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நம்ம ஃபேமிலி கிட்ட பேசி நம்ம மேரேஜுக்கு எப்படியாவது பெர்மிஷன் வாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனுமே கை தட்டி விட்டுட்டு, அதுக்கெல்லாம் எந்த அவசியம் இல்ல, தயவு செஞ்சு ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறா. தென் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோவோட அம்மா கிட்ட இருந்தது கால் வருது. ஹீரோட அம்மா என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா, நாளைக்கு நியூ இயர் வரப்போகுது இல்லம்மா, நீ வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டி நாளைக்கு நான் கண்டிப்பா வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோட அம்மா வேணுண்டே ஹீரோயினை ஹர்ட் பண்ணுங்கிறதுக்காக என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நியூ இயருக்கு என்னோட மருமக யான்சியுமே வரப்போறா, சீக்கிரமா ஹீரோக்கும் யான்சிக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க போறோம், வெட்டிங்க பத்தி பிளான் பண்ணதான் நாளைக்கு அவ வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேட்டோன்னு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவளுமே அப்படியா பாட்டி, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. தென் ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, உங்க அம்மா வந்துட்டு நியூ இயருக்கு நான் உங்க ஊருக்கு வர சொன்னாங்க, நான் போலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோமே சரி மேரேஜ் பத்தி நான் எங்க அம்மா கிட்ட பேசட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், ஆல்ரெடி உங்க அம்மா உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்கல்ல, நீங்க அவங்களே மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோனை பிடிச்சு மடியில உட்கார வச்சுட்டு, லூசா நீ, எனக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கு, நீயே நானும் பிளட் ரிலேட்டிவே கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்ற, உங்களுக்கு புரியலையா, உங்க அக்கா வந்துட்டு என்னோட ஸ்டெப் மேம், உங்க அக்காவால என்னோட அம்மாவோட வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு, நீங்களும் நானும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் தெரிஞ்ச ஊர் உலகம் என்ன பேசும், எங்க அம்மாக்கு உங்க ஃபேமிலிய சுத்தமா பிடிக்காது, எங்க அம்மா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க, தயவு செஞ்சு ப்ளீஸ் என்ன தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறா. நீ எதுக்கு எல்லாமே நெகட்டிவா திங்க் பண்ற, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், தயவு செஞ்சு ப்ளீஸ் நீ என் கூட நில்லு, உனக்காக நான் எது வேணாலும் ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ என்ன சொல்றனா, இல்ல எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு தைரியம் கொடுக்குறா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உங்க அம்மா கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ராப் பண்ண வந்திருக்கான். ஹீரோயின் போகும்போது, இன்னைக்குமே உங்களுக்கு ஒர்க் இருக்கும்ல, பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போறா. இவனுமே தம்மா துண்டு இருந்துட்டு நமக்கே அட்வைஸ் பண்றாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். தென் ஹீரோ அங்கிருந்து கிளம்பலான்னு போறப்போ, ஹீரோ கூட இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ரெண்டு கொலீக்ஸ் வந்து வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோவால தான் இவங்களோட வேலை போயிருக்கும், இவங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பான். அதனால இவங்களை ஜெயில கூட புடிச்சு போட்டிருப்பாங்க போல. அவனுங்க அத மனசுல வச்சுட்டு தான் ஹீரோ கிட்ட வந்து வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு அவங்க ரெண்டுத்தையும் பார்த்தோன்னே, டே நாய்களா, நீங்க இன்னும் சாகலையா, உயிரோட தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த கண்ணாடி போட்டிருக்கான் இல்லையா, இவன் பேரு கிம். அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, நீங்க ஆர்மி ஆபீசர் தானே, இந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி ஏன் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த சின்ன பொண்ணை டிரா பண்ண வந்தியா, உனக்கு அந்த பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பத்தி பேசினோன்னா ஹீரோக்கு சமய கடுப்பாகுது. அவன் அந்த கிம்மை வான் பண்ண ஆரம்பிக்கிறான். எது வந்தாலும் என்ன பத்தி மட்டும் பேசு, ஹீரோனை பத்தி ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பக்கத்துல நின்றுட்டு இருக்க கிம்மோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஹீரோ தலையில கண்ணை வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். என்ன என்னோட ஃப்ரெண்டை மிரட்டிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ வந்துட்டு அந்த கிம்மோட ஃப்ரெண்டை அடிச்சு தள்ளி விட்டுட்டு அவன் வந்துட்டு கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருக்கான். என்கிட்ட எல்லாம் இந்த வேலை வச்சுக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கிம் வந்துட்டு ஹீரோ வந்து ஸ்டாப் பண்றான். இங்க பாரு, எது வந்தாலும் நீ என்கிட்ட பேசு, என் ஃப்ரெண்ட் எதுவும் பண்ணாத, நம்ம ரெண்டு பேரும் பார்ல மீட் பண்ணி பேசலாமா, எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோ வந்துட்டு எனக்கு உங்ககிட்ட பேச இஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போவானா. கிம் சொல்றான், நீ மட்டும் என் கூட வரலன்னு வச்சுக்கோயேன், நான் அந்த குட்டி டாக்டர் பொண்ணை கிட்னாப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இதை கேட்டோன்னே ஹீரோ சும்மா இருப்பானா, அவனுக்கு கோவம் வந்து அந்த கிம் மண்டையில கண்ணை வச்சு ஒரே போடு, ஹீரோயின் மட்டும் தொடர்ந்து நினைச்சேன்னு வச்சுக்கோயேன் உனக்கு ஒன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருப்பான். ஆனா அந்த சைக்கோ கொஞ்சம் கூட பயப்படாம இருந்து பல்ல காட்டிட்டு இருக்கான். தென் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினை பார்க்க ஹீரோ தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருந்து பேசிட்டு இருக்கும் போது அங்க ரவுண்ட்ஸ் வந்திருக்க நர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஹீரோ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. யாருப்பா இவங்க, செம ஹேண்ட்ஸமா இருக்காங்க, இவங்க இந்த டாக்டருக்கு என்னவா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்களா. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செம கடுப்பா இருக்கு. அவ வேணுடே அவங்க காதுல படுற மாதிரி வந்துட்டு இவங்க என்னோட அங்கிள் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றேன், இங்க பாரு, நியூ இயருக்கு நீ எங்க அம்மா பார்க்க போக வேண்டாம், அவங்க உன்னை ஹர்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, நீ பேசாம இங்கே இருந்துரு, நம்ம ரெண்டு பேரும் ஒட்டுக்காக நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவளுமே அதெல்லாம் முடியாது, அவங்க என்ன மதிச்சு கூப்பிட்டுருக்காங்க, நான் கண்டிப்பா போக தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே, ஏ கூட்டச்சி, நான் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா, நான் எல்லாம் உன்னை கொண்டு போய் ஏர்போர்ட்ல டிராப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இவளுமே நான் பரவாயில்ல
டாக்ஸில போய்க்கிறேன், எனக்கு ஒன்றும் உங்க ஹெல்ப் தேவையில்லை அப்படின்னு சொல்ல ஹீரோமே சரி என்னமோ பண்ணு, அங்க போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதனால ஹீரோயின் மட்டும் தனியா கிளம்பி ஹீரோவோட ஊருக்கு தான் வந்திருக்கான். அவ ஊருக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோக்கு டெக்ஸ்ட் பண்ணலான்னு பாக்குறா. அதுக்கப்புறம் ஹீரோ மேல கோவப்பட்டுட்டு உங்களுக்கு நம்ம டெக்ஸ்ட் எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ண மெசேஜை டெலிட் பண்ணிடுறா. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கிம் கூட தான் பாருக்கு வந்திருக்கான். கிம் வந்துட்டு ஹீரோவை ஓட்டிட்டு இருக்கா. என்னப்பா எந்த ட்ரிங்க்ஸுமே பண்ணாம இருக்க, நான் இந்த ட்ரிங்க்ல எல்லாம் ஏதோ பாய்சன் மிக்ஸ் பண்ணல, தாராளமா நீ ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ சொல்றா என்னால ஒண்ணு மாதிரி ஒரு கேடு கெட்ட ஜின்மத்து கூட எல்லாம் உட்காந்து ட்ரிங்க் பண்ண முடியாது, நீ வேலையில ஒழுங்கா இல்ல, அதனாலதான் நான் மேல் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணேன், அதனாலதான் உனக்கு வேலை போச்சு, அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்றான். கிம் வந்துட்டு நான் இப்ப அதை பத்தி பேசல, எனக்கு உன்னோட ஃப்ரெண்டோட கம்பெனில ஷேர்ஸ் வேணும், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு எழுந்து போவானா, கிம் உடனே வந்துட்டு ஹீரோனை வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். எவ்வளவு நேரம் அமைதியா இருந்தவன் ஹீரோனை பத்தி பேசணும்னு சமய கோவம் வந்து கிம்ம போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் ஹீரோனை பாத்தீங்கன்னா ஹீரோட வீட்டுக்கு தான் நடந்து போயிட்டு இருக்கா. அவளுக்கு போகும்போது ஹீரோக்கு ஏதோ ஆன மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல ஹீரோயினுமே வந்துட்டு ஹீரோவோட வீட்டுக்கு ரீச் ஆயிடுறா. வீட்டுல பார்த்தா ஹீரோவோட அம்மா, அக்கா, அதுக்கப்புறம் ஹீரோவோட ஃபியான்சி பொண்ணு எல்லாருமே இருக்காங்க. ஹீரோவோட அம்மா ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த பொண்ணு பேரு தான் யான்ஷி, என் பையனை கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்னு சொல்லி வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே எதுவுமே பேசாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கா. இத பாக்குற ஹீரோயின் அக்கா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எப்படி இருக்கா, ஹீரோக்கும் யான்ஷிக்கும் ஜோடி போடுறதும் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் அவ எதுவுமே பேசாம தான் இருக்கா. ஹீரோவோட அம்மா ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பாரு உன்னோட அங்கிள் இன்னைக்கு நியூ இயர்க்கு கூட வரல, நீ பேசாம அவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின் சொல்றா நான் எப்படி அவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்ல முடியும், அவங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும், வரணும்னா அவங்களே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு யான்ஷி என்ன சொல்றான்னா, உனக்கு ஹீரோ பத்தி எல்லாமே நல்லா தெரியும் போல, எனக்கு நீ ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும், எந்த பொண்ணுமே ஹீரோ பக்கத்துல வர விடாம பாத்துக்கோ, அவங்க ஹேண்ட்ஸமா இருக்காங்கல்ல, எல்லா பொண்ணுங்களும் அவங்கள செடியூஸ் பண்ண பாக்குறாங்க, நீ தான் அவங்க கிட்ட இருந்தெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கா. இவளுமே எது சொல்லாம அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருக்கா. யான்ஷி வந்துட்டு ஹீரோயின் மனசு கஷ்டப்படணுங்கிறதுக்காக என்ன கேட்டுட்டு இருக்கானா, உனக்கு இப்ப ரீசெண்டா தான் வந்துட்டு பிரேக்கப் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா அதான் பிரேக்கப் ஆயிருச்சுல, இதுக்கப்புறம் அதை பத்தி பேசுறதுக்கு எதுவும் கிடையாது, எங்க ரெண்டுத்துக்கும் மேட்ச் இல்ல, அதனாலதான் பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோட அம்மாவுமே ஆறுதல் சொல்றங்கிற பேர்ல ஹீரோயினை காயப்படுத்திட்டு இருக்காங்க. சரி விடுமா, இந்த வாழ்க்கை போச்சுன்னா என்ன, வேற ஒரு வாழ்க்கை பாத்துக்கலாம், நான் வந்துட்டு உன்னோட அங்கிள் கிட்ட சொல்லி உனக்கு நல்ல மாப்பிளைய பார்க்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோவை பார்த்த உடனே மொத்த ஃபேமிலியுமே ஷாக் ஆயிடுறாங்க. அவன் நேரா வந்துட்டு ஹீரோயின் பக்கத்துல தான் வந்து உட்கார்றான். ஹீரோ அம்மா கேக்குறாங்க, ஏண்டா எப்பயுமே நியூ இயர்க்கு வரமாட்ட, இந்த டைம் மட்டும் வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றான் அம்மா நீங்க தானே கால் பண்ணி நியூ இயர்க்கு வான்னு கூப்பிட்டு இருந்தீங்க, இப்போ வந்தா இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவானா. யான்ஷி உடனே ஹீரோ கிட்ட செடியூஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. நீங்க என்ன பக்கம் தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ வந்துட்டு யான்ஷி பேசுறதுக்கு எதுவுமே ஆன்சர் பண்ணாம ஹீரோயின் கிட்ட, நீ ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது சாப்பிட்டியா, நம்ம எங்க சாப்பிட போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட உடனே யான்ஷிக்கு செம கடுப்பா இருக்கு. அப்போ யான்ஷி வந்துட்டு ஹீரோ கழுத்துல இருக்க ஹிக்கி மார்க்க நோட் பண்றா. ஹீரோ வந்துட்டு பிளே பாய் டைப் கிடையாது. அப்போ ஹீரோட லைஃப்ல ஏதோ ஒரு பொண்ணு இருக்கு. ஹீரோ யார்கிட்டயுமே சரியா பேச மாட்டேங்கிறான், ஆனா ஹீரோயின் கிட்ட மட்டும் நல்லா பேசுறான். ஒருவேளை இவங்க ரெண்டுத்துக்குள்ள ஏதோ லிங்க் இருக்குமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ அதுக்கப்புறம் சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோனை பார்த்து, உனக்கும் டைம் ஆச்சுல, நம்ம ரெண்டு பேரும் ஒரு வீட்டுல தானே ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம், நீ வா நானே உன்னை டிரா பண்றேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே யான்ஷி கன்ஃபார்மே பண்ணிடுறா. ஒருவேளை இவங்க ரெண்டு ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்களோ, கண்டிப்பா இவங்க ரெண்டு நான் பிரிச்சே ஆகணும் அப்படின்னு வில்லத்தனமா யோசிக்கிறா. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயின் பாத்தீங்கன்னா வெளில வந்துட்டு காருக்குள்ள உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோவை ஸ்டாப் பண்ணிட்டு, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க அம்மா உங்களுக்கு கல்யாணத்துக்கு யான்ஷின்னு ஒரு பொண்ணு பாத்திருக்காங்க, அவ்வளவுதான் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறதா உங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா எதுக்கு கார்ல வந்து என்ன கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றா இங்க பாரு எனக்கு அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கு, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்ற இது நடக்கிற காரியமா, எங்க அம்மாவுக்கு உங்களை சுத்தமா பிடிக்காது, உங்க ஃபேமிலியே எங்க அம்மா அடியோட வெறுக்கிறாங்க, நம்ம ரெண்டுத்துக்கும் கல்யாணங்கிறது பாசிபிளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, இங்க பாரு எனக்கு நீ கிடைச்சா போதும், இந்த ஃபேமிலி கூட தூக்கி போட்டுட்டு நான் வரதுக்கு ரெடியா இருக்கேன், ஆனா நீ ஏன் தைரியமா முடிவு எடுக்க மாட்டேங்கிற, ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் நீ யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா, அங்கிள் உங்களுக்கும் யான்ஷிக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, தயவு செஞ்சு ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாதீங்க, அந்த பொண்ணு பாவம், அந்த பொண்ணு உங்களை லவ் பண்றால, யாரோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நான் வரல அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோ வந்துட்டு மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோனை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் வீட்டுல வந்துட்டு யான்ஷி அங்கிருந்து கிளம்ப போறா. அப்போ ஹீரோவோட அம்மா கிட்ட என்ன பேசிட்டு இருக்கான்னா, ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே வீட்டுல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த பொண்ணு ஹீரோ ஒரே வீட்டுல ஸ்டே பண்றது எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவோட அம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அவங்க ரெண்டு
ரெண்டு பேருக்குள்ள எதுவும் கிடையாது. என் பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் நிறைய ஏஜ் கேப் இருக்கு. ஏதோ தப்பா நினைச்சுக்காத. ஹீரோ கண்டிப்பா உன்னதான் மேரேஜ் பண்ணிக்குவான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆன்ச்சியுமே சரி ஆண்டி, சீக்கிரமா ஹீரோக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இவ வெளில வந்துட்டு இருக்கும்போது ஹீரோட கார் இங்க இருக்கே, சரி நம்ம அவங்க கிட்ட லிஃப்ட் கேட்டு போலான்னு சொல்லிட்டு ஹீரோவோட கார் பக்கம் தான் வந்துட்டு இருக்கா. உள்ள காருக்குள்ள பார்த்தா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன் வந்துட்டு காரோட கண்ணாடியை தட்டிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்துட்டு கிளாஸ இறக்கி விட்டுட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்பானா. அவ சொல்றா, நீங்க போற வல்ல என்ன வீட்டுல டிராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. யான்சிக்கு செம கடுப்பா இருக்கு. தென் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பாருக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ஹீரோட ஃப்ரெண்டுக்கு இன்ட்ரோ கொடுக்க இப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு வீட்டோட டாக்குமெண்ட்டையும் கொடுக்கறான். இது நம்ம பேர்ல வாங்கியிருக்கோம், நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் இந்த வீட்டுல போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறான். ஹீரோயின் அதை வாங்க போகும்போது அவளோட கை வந்துட்டு ஹீரோ கை மேலே பட்டுருச்சு. அவளுக்கு வெக்கத்துல முகமெல்லாம் செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை பாக்குற ஹீரோவோட ஃப்ரெண்டுமே சிஸ்டர் என்னாச்சு, முகமெல்லாம் செவந்து போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. இவளுக்கு நான் என்ன பண்றேன்னு தெரியல. அவ உடனே நான் ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில ஓடி போயிடுறா. ஹீரோயின் வாஷ்ரூம் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினையும் ஹீரோவையும் ஃபாலோ பண்ணிட்டே இந்த யான்சி வந்திருக்கா. ஹீரோ தனியா வந்துட்டு இருக்கதை பார்த்து இந்த யான்சி வந்து வம்பு பண்ணிட்டு இருக்கா. எனக்கு தெரியும் நீ ஹீரோ ரிலேஷன்ஷிப்ல தானே இருக்கீங்க, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? ஹீரோ உனக்கு அங்கிள் முறை வருவாங்க. ஹீரோவோட அக்கா இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்க வயதுல வளர்ந்துட்டு இருக்கிறது உன்னோட அப்பாவோட குழந்தை. நாளைக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீயும் ஹீரோ ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சா இந்த ஊர் உலகம் என்ன பேசும்? ஹீரோ விட்டு தள்ளி போகிற வழிய பாரு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் எதுவும் பேசாம அங்க இருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் இந்த யான்சி வந்துட்டு ஹீரோட அக்காக்கு தான் கால் பண்றா. நீ பிரெக்னெண்டா இருக்கல்ல, நாளையில இருந்து ஹீரோயினோட ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்க்கு போ, அவளை வச்சு நம்ம நல்லா ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுமே இவ கேட்ட மாதிரி சரி நான் அவளோட ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்க்கு போறேன் அப்படின்னு சொல்றா. தென் ஹீரோயின் ரூமுக்கு வந்து பார்க்கும்போது அங்க ஹீரோ இருக்க மாட்டான். ஃப்ரெண்டு சொல்றான் ஹீரோ வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் பேச போயிருக்கான் அப்படின்னு சொல்ல இவளுக்கு அந்த யான்சி பேசினது செம கோவமா இருக்கு. இவன் என்ன பண்றானா அங்க டேபிள்ல இருக்க எல்லா ட்ரிங்க்ஸுமே எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோட ஃப்ரெண்டுக்காரன் தடுத்துட்டு இருக்கான். ஏமா நீ இதனோடு இருக்க, இவ்வளவு எல்லாம் குடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் சொல்ல எனக்கு மனசு தெரியல, நான் கண்டிப்பா குடிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய குடிச்சிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட அவளோட அம்மா மாதிரி நினைச்சிட்டு அம்மா நான் ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிறேமா, ஏமா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ கால் பேசிட்டு வந்து பாப்பானா ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரனை ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து செமையா ஷாக் ஆயிடுறான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். ஹீரோ வந்துட்டு உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு நான் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் வந்துட்டு வேணும்னு சொல்லுவானா. இவன் உடனே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேருமே அந்த நைட் ஒண்ணா டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயினுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து தான் கால் வருது. அவங்க அப்பா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா உன்னோட ஸ்டெப்பா வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்க உன்னோட ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் வருவாங்க, அதனால நீ அவங்கள நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு இப்ப தான் யான்சி சொன்னதுல உண்மைங்கிற விஷயமே புரிய வருது. ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு ரெடி ஆயிட்டு தான் கீழே வந்துட்டு இருக்கா. இவங்க இப்ப ஹீரோவோட ஊர்ல தான் இருக்காங்க போல. ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கான்னா நான் திருப்பி சைனாக்கே போலான்ட்டு இருக்கேன், ஆன்டி பிரெக்னெண்டா இருக்காங்க, எங்க அப்பா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க, நான் தான் ஆன்டியை பாத்துக்கணுமாமா, அவங்க என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து செக்அப்க்கு வர போறாங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோ சொல்றான் உனக்கு என்னாச்சு, நேத்து நைட்டு நான் தான் உனக்கு வேணும்னு சொன்னேன், என்னதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் இங்க தான் இருக்க போறதா பிளான் பண்ணி இருந்தேன்ல, இப்ப என்ன சடனா நீ சைனாக்கு போகணும்னு சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்ற தயவு செஞ்சு ப்ளீஸ் என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, நீங்களும் நானும் எப்பயுமே சேர முடியாது, நீங்களும் நானும் சேர்ந்தா இந்த ஊர் உலகம் நம்மள தப்பா பேசும், என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோமே எல்லாம் உன்னோட முடிவு அப்படின்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ சைனாக்கு வந்துட்டா போல. அவ ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட எக்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஹீரோயினுக்கு ஃபிளவர் பொக்கே எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்னா ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் நான் உன்னை எப்பயுமே லவ் பண்ணதே கிடையாது, தயவு செஞ்சு நான் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இந்த எக்ஸ் வந்துட்டு ஹீரோயினை அடிக்க வருவான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து தடுத்துறான். ஹீரோவை பார்த்தோன்னே எக்ஸ் செமையா ஷாக் ஆயிடுறான். அச்சிச்சோ இவங்க தானே அன்னைக்கு நம்ம கையில சிகரெட்டை வச்சு சுட்டது, இவன் வில்லங்கமான ஆளாச்சு, அப்பவே வந்துட்டு ஹீரோயினை விட்டு போக சொன்னா, இப்போ நம்ம திரும்பி வந்து டிஸ்டர்ப் பண்றேன்னு தெரிஞ்சா இப்ப என்ன பண்ணுவானு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோ பார்த்தோன்னு நீங்க எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இவனுமே இப்பதான் வந்தேன், நீ போய் வேலையை பாரு, நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் எக்ஸுமே சாரி சார், இதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோவோட அக்காவை செக் பண்றதுக்கு தான் அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ உள்ள ஏதோ சவுண்ட் கேட்கற மாதிரி இருக்கு. இவன் உடனே லைட்டா டோர் திறந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி பாக்குறா. பார்த்தா ஹீரோவோட அக்கா வந்துட்டு வேற ஒருத்தன் கூட அஃபேர்ல இருக்காங்க.
வேற யாரும் இல்ல அவங்க வீட்டு டிரைவர் கூட தான். ஹீரோட அக்கா வந்துட்டு அந்த டிரைவர் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, நான் உன்னோட குழந்தை தான் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி உன்னோட குழந்தைக்கு தான் நான் பிரெக்னென்ட் ஆனேன். ஆனா அந்த கிழவன் அவனோட குழந்தை நினைச்சிட்டு இருக்கான். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சொத்து அமைக்கிட்டு அந்த கிழவனை கழட்டி விட்டுட்டு நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. அவ இதெல்லாமே வீடியோ எடுத்து வச்சுக்கிறா. ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோக்கு தான் கால் பண்றா. அவனோட போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தோன்னே இவ வந்துட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரனுக்கு தான் கால் பண்றான். ஹீரோ எங்கன்னு சொல்லி கேட்க அவன் பார்ல இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் நேரா ஹீரோ பார்க்க பார்க்கே வந்துடுறான். ஹீரோயினை பார்த்தோன்னே என்ன விஷயம் மேடம் இதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க, நான் தான் வேணான்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, இப்போ எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, சரி இதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போக போறா. அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை போக விடாம பிடிச்சு வச்சுட்டு ஹக் பண்ணிக்கிறான். என்ன நான் கோவமா இருந்தா அப்படியே போயிருவியா, ஏதோ நான் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன் அதனால லூஸ் மாதிரி பேசிட்டேன், மத்தபடி எனக்கு ஒன்னும் ஹர்ட் பண்ணணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். எப்பயுமே ஹீரோ தானே ஹீரோயினை கிஸ் பண்ணுவான். இந்த டைம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இவங்க ரெண்டு இந்த மாதிரி கிஸ் பண்ணிட்டு இருக்காதா யான்சி பாத்துறா. அவ இது வீடியோ எல்லாம் எடுத்து வச்சுக்கிறா. நெக்ஸ்ட் டே ஹீரோவோட வீட்டுல தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கானா, மேடம்க்கு எதனால திடீர்னு மனமாற்றம் ஆச்சு, என்ன வேண்டான்னு சொல்லிட்டு தானே போனேன், சடனா என்ன தேடி வந்த அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, உங்க அக்கா வயித்துல வளர்ந்துட்டு இருக்கிறது எங்க அப்பாவோட குழந்தையே இல்ல, அவங்க உங்க வீட்டு டிரைவரோட அஃபேர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துறா. ஹீரோமே ஓ இதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இந்த யான்ஷி இருக்கா இல்லையா, அவ ஹீரோயினும் கிஸ் பண்ண வீடியோவை ஹீரோவோட அம்மா கிட்ட போட்டு காமிச்சிடுறா. அவங்க உடனே இதை பத்தி கேட்கறதுக்காக நேரா ஹீரோவோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ரூம்ல உட்கார வச்சுட்டு அவன் போய் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. உங்க அம்மா ஏதோ பேசிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, எதுக்கும் பயப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பேச வந்திருக்கான். ஹீரோட அம்மா வந்துட்டு ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க, நீ பண்ணிட்டு இருக்க விஷயம் எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, எங்க அந்த பொண்ணு ஒன்னு ரூம்குள்ள தானே இருக்கா, எது வந்தாலும் நான் அவகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போய் திறக்க போறாங்க. ஆனா ஹீரோ வந்துட்டு போக விடாம தடுக்கிறான். அம்மா இங்க பாருங்க, இது என்னோட வீடு, என்னோட ரூம்ல யார் இருக்கணும் இல்லங்கிறதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, இங்க இருந்து வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை துரத்தி விட்டுறான். அவங்க அம்மா போனதுக்கு அப்புறம் ஹீரோ உள்ள வரா. ஹீரோனோட மூஞ்சி வாடி போயிருக்கு. என்னாச்சு எதுக்கு இவ்வளவு சோகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல உங்க அம்மாக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இவனுமே எங்க அம்மாக்கு ஒண்ணு பிடிச்சா என்ன பிடிக்கலனா என்ன, எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, இந்த வயசுலயே உங்க அப்பா உன்னோட வாழ்க்கையை பத்தி ஏதாவது யோசிச்சாங்களா, நீ மட்டும் ஏன் மத்தவங்களுக்காக யோசிச்சுட்டு இருக்க, அதான் எங்க அக்காவோட பிரெக்னென்ட்க்கு உங்க அப்பா காரணம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல, இனி ஊர் உலகம் என்ன பேசணும்ல யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோவோட அக்காவை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க போல. அவ அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, அம்மா நான் இப்ப நல்லா தான் இருக்கேன், குழந்தையுமே நல்லா தான் இருக்கு, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சீக்கிரமா ஹீரோயினோட அப்பா கிட்ட எல்லா சொத்தையுமே எழுதி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க அம்மாவுமே சீக்கிரம் அதை பண்ணிடி, நானும் இத்தனை வருஷமா அதுக்கு தான் ஏங்கிட்டு இருக்கேன், அந்த கிழமை கூடயே 7 வருஷம் வாழ்ந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தென் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கா, என்ன இந்த டைம் பெயிண்ட் பண்ணி நான் லவ் பண்றேன் பின்னாடி எழுதி தர போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இதை கேட்டது இவ சமயம் ஷாக் ஆயிடுறா. என்ன சொல்றீங்க, அப்ப நான் உங்களுக்கு அன்னைக்கு பெயிண்டிங் பின்னாடி எழுதிட்டு இருந்தது தெரிஞ்சதா அப்படின்னு சொல்லி கேட்பாளா. இவனுமே ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். அவ உடனே அட பாவி எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் தெரியாம இவ்வளவு நாள் நடிச்சிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். ஹீரோமே கோபப்படாதடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண போறான். அப்பன்னு பார்த்து ஹீரோயினோட அம்மா கிட்ட இருந்து தான் கால் வருது. என்ன நீ மீட் பண்ணவா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்ல அவனுமே பயப்படாத எது வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பி நேரா இப்போ ஹீரோயினோட அம்மாவை தான் பார்க்க வந்திருக்காங்க. அப்போ பிளாஷ்பேக்ல நமக்கு என்ன நினைச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோயினோட அம்மாக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிக்கும், அவங்க எல்லாருமே நல்லா ஜாலியா தான் இருந்திருப்பாங்க. ஹீரோயின் அக்கா இப்படி பண்ணதுனாலதான் ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஹீரோ கிட்ட ரூடா நடக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒன்னா வந்து நின்னுட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஹீரோயினோட அம்மாக்கு ரொம்பவே கோவமா வருது. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, டீச்சர் உங்ககிட்ட நான் கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும், நானும் உங்க பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கோங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, அவளை என்கிட்ட இருந்து பிரிக்க நினைச்சு ஒரு கெட்டவனுக்கு அவளை மேரேஜ் பண்ணி வச்சீங்க, எங்க அக்கா மேல இருக்க கோவத்தினால உங்க பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்காதீங்க, தயவு செஞ்சு ப்ளீஸ் நாங்க ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிறோம், அதுக்கு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோயினோட அம்மாக்கு செமையா கோவம் வந்துருச்சு. உன் அக்கா வந்துட்டு என் வாழ்க்கை கெடுப்பா, இப்போ என்னோட பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சு யாருமே என் கூட இருக்க விடாம பண்ணிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ அதுக்கப்புறம் பொறுமையா வந்துட்டு ஹீரோயினோட அம்மா கிட்ட எடுத்து சொல்றான், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, ஹீரோயின் நானும் ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கோம், எங்க அக்கா வயித்துல வளர்ந்துட்டு இருக்கிறது உங்க ஹஸ்பண்டோட குழந்தை கிடையாது, என் அக்கா ஒரு சீட்டர், இந்த விஷயம் தெரிஞ்சா உங்க ஹஸ்பண்ட் எங்க அக்காவை டைவர்ஸ் பண்ணிடுவாங்க, தயவு செஞ்சு உங்க ரெண்டுத்தையும் பிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மாவுமே இதை கேட்டோன்னு சரி உங்க இஷ்டம், ஆனா எல்லாத்தையும் மறந்து உங்ககிட்ட நான் நார்மலா பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஹீரோவே சரின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் வெளில வந்து தான் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜான்சி அதுக்கப்புறம் ஹீரோவை தான் வந்து மீட் பண்றா. நம்ம ரெண்டு பேரும் எப்ப மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றேன், பாரு எனக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆக போகுது, இதுக்கப்புறம் சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு யான்சியை துரத்தி விட்டுறான். கேட்டது யான்சிக்கு செமையா கடுப்பாகுது. அவ என்ன பண்றான்,
இல்லனா கிம்முக்கு கால் பண்ணி நீ ஹீரோயினை கிட்னாப் பண்ணி போட்டு தள்ளிடு, நீ மட்டும் இப்படி பண்ணேனா நான் ஹீரோவோட ஃப்ரெண்டோட கம்பெனியோட ஷேர்ஸ் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே கிம்முமே வந்துட்டு ஹீரோயினை கிட்னாப் பண்ணிடுறான். ஹீரோயினை கிட்னாப் பண்ண விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சோன்னு அவன் ஹீரோயினை காப்பாத்த அவனோட ஃபோர்ஸோட வந்துடுறான். கிம் வந்துட்டு ஹீரோவை மிரட்ட ஆரம்பிக்கிறான். அவனோட கன் எல்லாம் கீழே போடு, இல்லாட்டி ஹீரோனை சுட்டு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவானா. ஹீரோ அதனால கண்ணை கீழே வச்சிடறான். இந்த சமயம் கிம் வந்துட்டு ஹீரோவோட காலிலே சுட்டுறான். மத்த ஆபீசர்ஸ் எல்லாமே வந்துட்டு கிம்ம வளைச்சு பிடிச்சு ஹீரோயினை எப்படியோ காப்பாத்திடுறாங்க. ஹீரோக்கு தான் காலில் அடிபட்டிருக்கும் இல்லையா, அவன் அப்படியே மயங்கி போயிடுறான். அப்புறம் அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் தான் ஹீரோ கூடயே இருக்கா. அப்ப ஹீரோவை பாக்குறதுக்காக ஹீரோவோட அம்மாவும் அக்காவும் வந்திருக்காங்க. ஹீரோவோட அம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, உன்னை காப்பாத்த போய் தான் என் பையனுக்கு இப்ப இந்த நிலைமை வந்துருச்சு, என் பையனோட வாழ்க்கையை விட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோ சொல்லியிருப்பான் இல்லையா, நான் தான் வேணும்னு சொல்லிட்டு நீ ஏன் பிரேவா முடிவு எடுக்க மாட்டேங்கிற, தைரியமா பேச ஆரம்பி அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அது எல்லாமே ஞாபகம் வருது. எப்பவுமே ஹீரோவோட அம்மா கிட்ட ஏத்து பேசாத ஹீரோயின் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கானா, நான் ஹீரோ விட்டு போக மாட்டேன், நானும் ஹீரோவும் லவ் பண்ணிட்டு இருக்கோம், நான் உங்க பையனை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டே அங்க ஹீரோனோட அப்பாவுமே வந்திருக்காங்க. அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, அப்பா இந்த நான்சி வயதுல வளர்ந்துட்டு இருக்க குழந்தை உங்களோட குழந்தையே கிடையாது, அவ உங்க வீட்டு டிரைவர் கூட அஃபேர்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையுமே எடுத்து காட்டுறான். இதை கேட்டதும் ஹீரோயினோட அப்பா செமையா ஷாக் ஆயிட்டு நான்சி கிட்ட என்ன நீ அஃபேர்ல இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவளுமே ஆமா நான் அஃபேர்ல தான் இருக்கேன், உனக்கு தான் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுல, நம்ம ரெண்டு டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் கப்பலா போட்டோ எடுத்துக்கிறாங்க அவங்களோட மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் மேரேஜ் பண்ணிட்டு அவங்க மேரேஜ் சர்டிபிகேட்டோட வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோவோட அக்காவும் டைவர்ஸ் பண்ணிட்டு டைவர்ஸ் சர்டிபிகேட்டோட வெளில வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க ரெண்டத்தையும் பார்த்துட்டு உங்க ஃபேமிலிக்கும் எங்களுக்கும் இதுக்கப்புறம் எந்த சம்மந்தமும் இல்ல, எங்க லைஃப்குள்ள நீங்க ரெண்டு வந்துடவே வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கை பிடிச்சு கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒன்னு சேர்ந்ததோட இந்த டிராமா ஹாப்பி எண்டிங்கா கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.